generously supporting us throughout these 3 or 4 months from the day of our radiotherapy launch. And இன்னைக்கு ஒரு முக்கியமான தினம். இந்த தினத்தில் நாங்கள் ஏன் இங்கே வந்திருக்கிறோம்னா, மெரிடியன் மருத்துவமனை குளத்தூர்ல இருந்து இங்கே பெசன்ட் நகர் பீச்சுக்கு வந்ததுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, இன்னைக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா நடு ரோட்டில் விழுந்து ஒரு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம் ஆயிடுச்சு. கார் ஓட்டும்போது ஹார்ட் அட்டாக் வருது, நடந்து போகும்போது வருது. இது மாதிரி ஹார்ட் அட்டாக்ங்கிறது ரொம்ப காமன் ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம டாக்டர் பேசும்போது சொல்லுவாங்க, நம்முடைய இறப்பு புள்ளி விகிதம் அந்த சதவீதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நெஞ்சு வலியால் ரயில்வே ஸ்டேஷன்லையோ இல்லை பஸ் ஸ்டாண்ட்லையோ இறந்து போகிறவங்க மிக அதிகமாக இருக்கிறாங்க. அப்போ ஆனால் ஹார்ட் அட்டாக் வரும்போது அவங்களை காப்பாற்றுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஈஸியாக நம்ம பண்ணலாம். ஆனால் மக்கள் மத்தியில் இந்த விழிப்புணர்வு இல்லை. ஒரு ஹார்ட் அட்டாக் வரும்போது என்ன செய்யணும் அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இப்போ கடந்த 18ஆம் தேதி உலக சிபிஆர் தினம், கார்டியோ பல்மனரி ரிசசிடேஷன் சொல்லுவோம். ஒரு மனிதனுக்கு ஹார்ட் அட்டாக் கீழே விழுந்த உடனேயே அவங்க உயிரை பாதுகாக்கிறதுக்கான முதல் நடவடிக்கை என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் எய்ட் சொல்லுவோம், முதலுதவி என்ன செய்யணும் அப்படிங்கிறது இது ரொம்ப கம்மியா இருக்கு. அதை மட்டும் நம்ம கரெக்டா பண்ணிட்டோம்னா, இந்த விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் நம்ம கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய உயிர்கள் காப்பாற்றப்படலாம். அதுக்காக மெரிடியன் மருத்துவமனை நாங்க ஒரு பிளட்ஜ் இல்லைன்னா ஒரு தீர்மானம் எடுத்துக்கிறோம். என்ன அப்படின்னா, இந்த வருடத்திலிருந்து மாதம் மாதம் மக்கள் மத்தியிலேயே இந்த சிபிஆர் ப்ரோக்ராம் எப்படி பண்றது அப்படிங்கிறது ரோட் ஷோ மாதிரி. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இங்க 2 மாடல் வச்சிருக்கிறோம். இந்த சிபிஆர் எப்படி பண்றது அப்படிங்கறத நம்ம இங்க செய்து காட்ட போறோம். குறிப்பா என்ன ஐடியான்னு பாத்தீங்கன்னா, மக்கள் கிட்ட அந்த ஆர்வத்தை தூண்டணும். ஒருத்தர் டக்குன்னு கீழே விழுந்துட்டாருன்னா எங்களால் போய் செல்ஃபி தான் எடுக்கலாம். ஐயோ கீழே விழுந்துட்டாரு என்ன பண்ணலான்னு அந்த மனநிலை மாற வேண்டும். ஒருத்தர் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாருன்னா உடனடியாக முதலுதவிக்கு போய் என்ன செய்யணும் அப்படிங்கிறது நம்முடைய சிஸ்டத்திலே வரணும். நமக்குள்ளேயே அந்த இது டெவலப் ஆகி வரணும். அதுக்காக என்ன பண்ணிருக்கோம்னா, நம்முடைய மருத்துவர்கள், நம்முடைய நர்சஸ் டீம் எல்லாரும் இங்க வந்திருக்கிறாங்க. நம்ம என்ன பண்ண போறோம்னா, இங்க இருக்கக்கூடிய ஜெனரல் பப்ளிக்கு ஹார்ட் அட்டாக் வந்த உடனே என்ன பண்ணணும் அப்படிங்கறது செய்ய போறோம். முதல்ல ஒரு முதலுதவி எப்படி செய்யணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இதுக்கு ஒரு தூண்டுதலாக அங்க ஒரு போட்டோ ஃப்ரேம் வச்சிருக்கிறோம். அவங்க எல்லாம் சிபிஆர் ஹீரோ அப்படின்னு சொல்றோம். எங்களால் முதலீடு செய்ய முடியும், நாங்கள் ஒரு வீரர்கள், எங்களால் மனித உயிர்களை காப்பாற்ற முடியும் அப்படிங்கறத இந்த விஷயத்தை மக்கள் மத்தியில் எடுத்துட்டு போனோம். அதுக்காக தான் மெரிடியன் மருத்துவமனை குளத்தூர்ல இதை ஆரம்பிச்சிருக்கிறோம். குளத்தூர் மருத்துவமனை உங்களுக்கு எல்லாரும் தெரியும். மெரிடியன் மருத்துவமனை 300 பெட் இருக்கு. எந்த விதமான ஹார்ட் அட்டாக்ல எப்போ வந்தா கூட காப்பாற்றக்கூடிய எல்லா விதமான உபகரணங்களும் டாக்டர் நம்மகிட்ட இருக்கிறாங்க. குறிப்பா ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏன் மெரிடியன் மருத்துவமனை இதை எடுக்கிறாங்க அப்படின்னா, நாங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா பைபாஸ் ரோட்ல இருக்கிறோம். தினமும் பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்ல வரக்கூடிய நோயாளிகளின் எண்ணிக்கை, ஆக்சிடென்ட்ல வரக்கூடிய நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகமா இருக்கு. இதயத்தை பாதுகாக்கணும்னா அந்த முதலுதவி செஞ்சு கொண்டு கோல்டன் அவர்ஸ் அப்படின்னு சார் சொல்லுவாரு. கண்டிப்பாக நம்மளால உயிரை காப்பாற்ற முடியும். இந்த விஷயம் மக்கள் மத்தியில போய் சேரணும். உங்க பத்திரிகை நண்பர்கள் மூலமாக ஒரு மனிதன் ஹார்ட் அட்டாக் கீழே விழுந்தாங்கன்னா உடனடியாக என்ன செஞ்சு அவங்களை காப்பாற்றணும் அப்படிங்கறத பத்தி டாக்டர் சஞ்சீவ், இவர் எங்களுடைய மயக்கவியல் மருத்துவத்தினுடைய நிபுணர், எங்களுடைய ஹாஸ்பிட்டலுடைய மெடிக்கல் சூப்பரண்டன்ட், அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுவார். Here actually from the guidelines எல்லாருமே general public and medical person எல்லாருக்குமே தெரியணும்னு தான் இருக்கு. Each and every person should know because in the end even anybody நாளைக்கு எனக்கு கூட வரலாம். But anybody who was நம்ம ஒரு மால்ஸ்ல இல்ல பீச்ல இந்த காமன் பிளேசஸ்ல ரொம்ப காமனா இருக்கு. மேபி ப்ரீவியஸாக நிறைய இன்சிடென்ட் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அந்த டைம்ல இந்த செஸ்ட் கம்ப்ரெஷன்ஸ் சொல்லுவோம். மெயினா மோஸ்ட் ஆஃப் இது காமனா நடக்கிறது இருதய செயலிழப்பு மெயினா. ஸோ இருதய செயலிழப்பு வர்றது அதை பம்ப் பண்ணி நம்ம மெயின்டைன் பண்ணிட்டோம்னா, கொஞ்சம் பிரெயின் சர்க்குலேஷன் மெயின்டைன் பண்ணோம்னா, ஹாஸ்பிட்டல்லேருந்து சர்வீஸ் வரதுக்கு ஒரு 5 to 10 minutes நமக்கு எல்லா சர்வீஸும் பக்கத்தில் இருக்கு. எனி எமர்ஜென்சி கால் நம்பர்ஸ் இருக்கு, கவர்மெண்ட் சைட்ல இருக்கு, ஹாஸ்பிட்டல், பிரைவேட் ஹாஸ்பிட்டல், எல்லா ஹாஸ்பிட்டல்ஸுமே இருக்கு. நம்ம எனி நம்பர் யூ ஷுட் கான்டாக்ட். ஹெல்ப் வர வரைக்கும் எனிபடி கேன் டூ இட். ஸோ அதனால யூ கேன் சேவ் சம் லைஃப். ஸோ அந்த கம்ப்ரெஷன்ஸ் எப்படி பண்ணணுன்றது டெவலப் பண்ணி காட்டுறோம். அண்ட் பப்ளிக் ஆல்சோ ஹேண்ட்ஸ் ஆன் வச்சு பண்ணி காட்டுறோம். இன்னொரு சந்தேகம் வரும், எல்லாருக்குமே இந்த சிபிஆர் பண்ண முடியுமா? ஒரு கேன்சர் பேஷண்ட் இருக்கிறாங்க, அவங்க ரோட்ல விழுந்துட்டாங்க திடீர்னு, இல்ல வீட்டுல இருக்கும் போதே நம்முடைய ஒரு புற்றுநோய் நோயாளி, அவருக்கு பண்ண முடியுங்கிற பத்தி எங்க டாக்டர் ராஜேஷ்கர், புற்றுநோய் கதிரியக்க சிகிச்சையினுடைய தலைவர், அவர் சொல்லுவார். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கேன்சர் பேஷண்ட்ஸ் கொஞ்சம் வயதான பேஷண்ட்ஸ் தான் அதிகமாக இருக்கும். அவங்க அந்த கேன்சரோட தாக்கம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு ஏற்கனவே இந்த டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் அஃபெக்ட் ஆகும்போது, அன்கான்ஷியஸ் ஆகும்போது சிபிஆர் கொடுக்க போகும்போது உயிரை காப்பாற்ற
கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது. ஸோ இது யாருக்கு வரும் யாருக்கு வராதுன்னா சொல்ல முடியாது. ஸோ யார் வேணாலும் ஒரு ஹை ரிஸ்க் கேண்டிடேட் தான். ஸோ இந்த சிபிஆர் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்து பேஷண்ட்டை உயிர் காப்பாற்றுறதுக்கு மிக அவசியமாக இருக்கும். தேங்க்யூ. ஸோ அதனால நம்ம வந்து அவர் பேசுகிற எதுவும் கூப்பிட முடியாது. ஃபர்ஸ்ட் அவங்க உண்மையிலேயே மயக்கமாக இருக்காங்களான்னு செக் பண்ணோம். செக் பண்ணும்போது இங்கே ஷோல்டரை டேப் பண்ணி சார் ஆர் மேடம் ஏதாவது கூப்பிட்டு இந்த நல்லா இருக்கீங்களா, இது பேச முடியுமா, ஏதாவது கேட்டு பார்க்கலாம். ஸோ அவங்க எழுந்திக்கல அப்படின்னா தென் என்ன பண்ணணும், இம்மிடியேட்டாக வந்து பிரீத்திங் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தென் வி கேன் ஸ்டார்ட் செஸ்ட் காம்ப்ரெஷன்ஸ். ஸோ செஸ்ட் காம்ப்ரெஷன்ஸ் பார்க்கணுன்னா யூஸ்வலாக வந்து இந்த அப்பர் ஆஃப் செஸ்ட் மிடில் வந்து ஹேண்ட்ஸ் இந்த மாதிரி வச்சு just we can give the compression. Okay, so first on the நம்மளுடைய சீன் சேஃப்டி இன்ஷூர் பண்ணோம். இட் ஷுட் நாட் பி ஏதோ ஒரு பேர்ன்ஸ் ஏதோ பண்ணக்கூடாது. நம்மளும் சேஃபான ஏரியா இருக்கணும், பேஷண்ட்டும் சேஃபான யாரும் விழுந்துட்டாங்க அவங்க சேஃபான பிளேஸ் மூவ் பண்ணிட்டு தென் we have to in a flat surface வச்சு we have to give the chest compressions. ரொம்ப சிம்பிள், எந்த மெடிசனும் தேவையில்லை, எந்த ஒரு எக்ஸ்பர்ட் எக்ஸ்பீரியன்ஸுமே தேவையில்லை. எனிபடி கேன் டூ இட். ஜஸ்ட் ஒன்ஸ் அடிக்வேட் செஸ்ட் கம்ப்ரெஷன்ஸ் கொடுத்தாலே போதும். we can keep up the heart pumping for some time. Okay, so circulation we can maintain பண்ணலாம். So brain death வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு it will be very helpful. It will anybody can benefit from this. So அந்த மாதிரி scenario பண்ணலாம். Sir, are you okay? Are you okay? Pulse நம்ம செக் பண்ணணும். கரோட்டிட்ல 1001, 1002, 1003, 1004, 1005, 1006. Pulse is not there. நான் 1001 சொல்றீங்க. இனிஷியல் அந்த ஃபர்ஸ்ட் 10 செகண்ட்ஸ் வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். அந்த சார் சொன்னாங்க இல்லையா, அந்த பர்டிகுலர் மினிட்ஸ்க்குள்ள நம்ம ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம அந்த ஸ்டாப் பண்ண ஹார்ட்டை வந்து ப்ரீத் பண்ண திருப்பி துடிக்க வைக்க முடியும். அது வந்து லெஸ் தென் 5 செகண்ட்ஸுக்கு மேலே என்னால் அசஸ் பண்ணவும் முடியாது. 10 செகண்ட்ஸுக்கு மேலே எடுத்துக்க முடியாது. 5 செகண்ட்ஸாவது நான் அசஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த இடத்துல பல்ஸ் இருக்கா இல்லையான்றது என்னால் செக் பண்ண முடியும். நான் பார்த்துட்டேன், பேஷண்ட்டுக்கு வந்து இப்போ பல்ஸ் இல்லை, நான் ஹெல்ப் கூப்பிட்டுட்டேன், அதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அடுத்த ஹெல்ப் வர வரைக்கும் நான் கம்ப்ளீட் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். பல்ஸ் செக் பண்ணிட்டாங்க. பல்ஸ் செக் பண்ணா இருக்கா இல்லையான்னு மட்டும் பார்த்தா போதும். ஏன்னா எல்லாரும் கால்குலேட் பண்றது அவசியமே கிடையாது. இருக்கா செக் பண்ணிட்டு then we can start doing. One person will call it. So இந்த மாதிரி பொசிஷன்ல தான் வைக்கணும். மிடில் ஆஃப் தி செஸ்ட் லெவல்ல கீழ இந்த மாதிரி ரெண்டு ஹேண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு நம்ம ஹிப் லெவல்ல இருக்கணும் இந்த வைக்கணும். ஸோ ஹைட் ரொம்ப அதிகமாக இருந்தால் we can kneel down பண்ணிட்டு கூட மேலே வந்து பண்ணலாம். ஸோ எஃபெக்டிவாக இருக்கும் அப்பதான். ஸோ அப்படி பண்ணோம்னா we can maintain the perfusion and circulation எல்லாமே வந்து தெரிந்து ஹெல்ப் வர வரைக்கும் பார்க்கலாம். So 10 to 15 will get because we have all supporting services all over in Chennai. We have everywhere. ஈவன் என்எஸ்மே நம்ம இப்போ நம்ம நிறையவே இருக்குது. வித்தின் 10 மினிட்ஸில் கிடைக்கிற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை மட்டும் நம்ம இந்த ஒரு கோல்டன் ஹவர் மெயின்டைன் பண்ணிட்டோம்னா டெஃபினெட்லி டு பி யூஸ்ஃபுல். ஓகே, இது அடல்ட்ஸ்க்கும் பண்ணலாம், பீடியாட்ரிக்ஸ்க்கும் பண்ணலாம். ஸோ நவ் அடல்ட்ஸ் வந்து காமனாக தெரிஞ்சால் பெட்டராக இருக்கும். சார் எந்த இடத்துல இப்போ கையை வச்சுருவோம்? ரெண்டு பிரஸ் இருக்குல்ல சார், ரெண்டு டெஸ்ட் நடுவில் மிடில் ஆஃப் செஸ்ட் போனுக்கு மேலே நம்ம கம்ப்ரெஸ் பண்ணணும். கொடுக்குறப்போ அந்த எல்போ வந்து இப்படி டென் பண்ணக்கூடாது. ரைட்டாக நம்ம கொடுக்குறது ஷோல்டர்லேருந்து நம்ம கம்ப்ரெஷன் வரணும். அப்போ தான் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 14 14 15 16 17 18 19 20 30 ப்ரெஸ் பண்ணிட்டு அண்ட் அதுக்கப்புறம் ப்ரீத்திங் எக்ஸர்சைஸ் 28 29 30. சப்போஸ் இந்த மாதிரி மாஸ்க் இல்லைன்னா நம்ம டேரெக்டாக மவுத் ப்ரீத்திங்லாம் சொல்லுவாங்க. கரெக்டாக க்ளோஸ் பண்ணி வாய் வழியாக மூச்சு காட்டு நம்ம கொடுத்தோம்னா கூட கொஞ்சம் ஒரு இது ரொம்ப தேவைப்படாது. நமக்கு மெயினாக இருதய செலவு தான் முக்கிய காரணமாக இருந்தாலும் அதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அதை தான் நம்ம ப்ரைமாக பண்ணலாம். layman, as a layman, non-medical person, we advise and the every guidelines advise only for chest compression. எதுக்காக செஸ்ட் கம்ப்ரெஷன் பண்றீங்க சார்? கம்ப்ரெஸ் பண்றதுல வந்து ஹார்ட் லிமிட் போன ஹார்ட் வந்து நான் எவ்வளவு கொடுக்குற கம்ப்ரெஷன் கொடுத்தோம்னா அது வந்து ரீகால் சர்க்குலேஷன் பிளட் எல்லாமே வந்து ஹார்ட்டுக்கு ஃபில் ஆகி ரீசர்க்குலேஷன் பேஷண்ட்டுக்கு திருப்பி அந்த ரத்த ஓட்டம் தான் இதயத்துக்கு கிடைக்கும். அதனால நம்ம ஹார்ட்டை வந்து திருப்பி நம்ம மசாஜ் பண்ணணும். போனுக்கும் அடியில் இருக்குது நம்மளோட செஸ்ட் போனு, அது அடியில் எல்லாமே பின்னாடி ஹார்ட் இருக்கப்போ நம்ம எஃபெக்டிவாக நம்ம கம்ப்ரெஷன் கொடுக்கறதுனா சர்க்குலேஷன் பிளட் எல்லாம் திருப்பி ஹார்ட்டுக்கு போயிட்டு ரீஃபில் ஆகி பேஷண்டோட ஹார்ட்டையும் திருப்பி வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. Common public, non-medical person, you can help
Because heart is this side, this side. நம்ம வந்து ஹார்ட் வந்து ஹார்ட் ஆக்சுவலி வந்து இப்படி லைக் நம்ம வந்து இந்த சென்டர் போன் இருக்கு இல்லையா இந்த சென்டர் போன் லோவர் ஹாஃப் தான் நம்ம டார்கெட் பண்ணுறோம். இது வந்து ரெண்டு சைடில் ரீச் பண்ணது. ஸோ ஜஸ்ட் இங்கே யூ கேன் ஹோல்ட் த ஹேண்ட். ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு டிப். நீங்கள் எதில் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணால் எலும்பு உடையதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப பட் உடையாதுன்னு சொல்ல முடியாது. பட் சான்ஸ் இருக்குது. பட் அதோட ஹார்ட் பம்பிங் நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. பட் கேர்ஃபுல்லாக அந்த அதுக்காக இந்த ட்ரைனிங் இந்த மாதிரி இந்த மேனிக்யூன்ஸ் இந்த மாதிரி ஒரு இதில் பண்ணும்போது we can that will be helpful for us. ஸோ நம்ம ட்ரெயின் பண்ணிவிட்டு அந்த ப்ரெஷர் எவ்வளோ கொடுக்கலாம் எல்லாமே நமக்கு ஒரு ப்ராக்டிஸ் வரும். ஸோ அப்போ நமக்கு கான்ஃபிடென்ஸும் கிடைக்கும். ஸோ நம்ம போய் கொடுக்க முடியுமா அப்படின்னு அதுக்காக தான். சார் முயற்சி பண்ணலாம். நீங்கள் 2 கையை வச்சுக்கோங்க. சார் சொல்லுவார் எப்படி பண்ணணும், எந்த இடத்துல வைக்கணும். சிஸ்டம் டாக்டர் சார் கை 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 வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், வளையாமல் அப்படி நல்லா நேரம் இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் கை. நல்லா கரெக்ட். Good morning everyone. So we are gathered here for this CPR awareness program. Yeah, CPR awareness program. We are going to save lives with this CPR awareness. CPR na enna? Ellarkum theriyuma? So how it is going to make difference in the society, or how we are going to save the life of the people. It may be your close ones, relatives ah irkalam, unga parents ah irkalam, ungaloda kulandhaingala irkalam. As per AHA, American Heart Association, கிட்டத்தட்ட 3.5 million people die out of hospital. அப்படின்னா வீட்லயோ கிட்டத்தட்ட 70% people die at home. So in the early CPR என்றது compression, chest compressions கொடுக்கும்போது the chance of survival, அதாவது patient திருப்பியும் உயிர் பிழைக்கிறதுக்கான chances are very high. That is the reason we are concentrating on this CPR in this CPR awareness week, and I'm very happy to be here and a part of this to teach everyone about this CPR. And இந்த மாதிரி CPR நீங்க பண்ணும்போது உங்க வீட்ல இருக்கவங்களையோ இல்ல ரோட்ல போறவங்க யாரா இருந்தாலும் இந்த உயிர்காக்கும் சிகிச்சை முறை மூலமாக உங்களால காப்பாற்ற முடியும். So it is important for us to learn. முன்ன வந்து இதை கத்துக்கிட்டு அதை பண்ணும்போது நீங்களும் நிறைய பேரை காப்பாற்றலாம். I think you all support for this. Thank you. I am Dr. Ashwini, cardiologist. CPR அவ்வளோ இம்பார்ட்டண்ட். வை எல்லாரும் கற்றுக்கணும்னா, ஒரு பேஷண்ட் அரெஸ்ட் ஆன உடனே ஹார்ட் வந்து நில்லிடும். ஹார்ட் நில்ல உடனே லைக் பிளட் வந்து ஃப்ளோ போகாது. ஸோ ஒன்ஸ் வி டோன்ட் ஹாவ் பிளட் சப்ளை, த பிரெயின் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆர்கன் டு கெட் டேமேஜ். ஒரு 3 minutesக்கு பிளட் ஃப்ளோ போகலைன்னா பிரெயின் டிஷ்யூ வந்து டேமேஜ் ஆகிடும். ஒன்ஸ் த பிரெயின் டிஷ்யூ இஸ் டேமேஜ், இட் இஸ் irreversible. So that is the importance of time. So the patient once becomes unconscious, we should check for the pulse. Pulse na brain blood flow போகுதான்னு பார்க்கணும். And அதுக்கப்புறம் ஹார்ட் வந்து ஆர்டிஃபிஷியலாக பம்ப் பண்ணுறதுக்கு we should give a compression. ஸோ நம்மள வந்து அது தானாகவே ரிகவர் ஆகிற வரைக்கும் நம்ம ஆர்டிஃபிஷியலாக பம்ப் பண்ணாதான் அது that will take its own time to recover. So and the time is so important. Even the 3 minutes will damage the brain. So அதுக்கு தான் CPR எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். The patient, the moment the patient, someone become unconscious and drops in the road or anywhere else, whatever, whether we are a medical person or not, we should be aware of what is what. Because அதோட importance தெரிஞ்சாதான் we will take and turn. We should not wait for யார் வராங்க நான் மட்டும் பார்க்கணுமான்னு இல்லை. அது பண்ணாதான் patient who became unconscious will be aware, like we can be revived. So அதுதான் importance of a CPR. Let me teach you how we are going to do this CPR. நம்ம முதல்ல போய் சேஃபா அவங்கள ஒரு சேஃபான பிளேஸ்க்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கரண்ட் கம்பி ஷாக் அடிச்சு கீழே விழுந்துருக்காங்கன்னா நம்ம போய் உடனே ஹெல்ப் பண்ண முடியாது. அவங்கள அந்த இடத்துல இருந்து சேஃபான ஒரு பொசிஷனுக்கு நகர்த்தணும். ஸோ ஃபர்ஸ்ட் திங், இல்ல ஒரு ரோட்ல விழுந்துட்டாங்க, மயக்க போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னா முதல்ல அவங்கள சேஃபான பொசிஷனுக்கு ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் தி CPR will be scene safety. ஸோ பேஷண்ட்டை வந்து சேஃபான பொசிஷன் கொண்டு போயிடுங்க, ஃபிளாட்டான பொசிஷன் கொண்டு போயிடுங்க. செகண்ட் திங் இஸ் assess the response. Assess the response னா you look for the response. This is tapping. Yes, we have to tap பண்ணி, அதாவது அவங்கள ஷேக் பண்ண தேவையில்லை, just tap பண்ணாலே போதும். If they are conscious, they will respond to you.
அவங்க கான்சியஸா இல்லைன்னா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒன்ஸ் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னா யூ ஹாவ் டு கால் த எமர்ஜென்சி. பக்கத்துல இவங்க பக்கத்துல யாராவது இருந்தாங்கன்னா அவங்களை கூப்பிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு ஆம்புலன்ஸை வர சொல்லி இன்ஃபார்ம் பண்ணணும். பிகாஸ் யூ நீட் ஹெல்ப். நீங்களா கண்டினியூஸாவும் பண்ணவும் முடியாது. ஸோ யூ நீட் பீப்புள் டு ஹெல்ப். ஸோ யூ கால் ஃபார் ஹெல்ப். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் சீன் சேஃப்டி. செகண்ட், லுக் ஃபார் த ரெஸ்பான்ஸ். தேர்ட் திங் இஸ் லுக், ஃபீல் அண்ட் லிசன். பேஷண்ட் கிட்ட போயிட்டு அதாவது காது லுக் ஃபர்ஸ்ட் பார்க்கணும், செஸ்ட் ரைஸ் ஆகுதா அப்படின்ட்டு. ஃபீல் ஃபார் த breath and look for the chest rise and feel for the pulse. So pulse எங்க செக் பண்ணணும்? Usually everyone will have that doubt. நம்ம மெடிக்கோ கிடையாது, எப்படி நம்ம பல்ஸ் செக் பண்ண முடியும் அப்படின்னா we have this bone here. நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களோட சென்டர் இந்த சென்டரை ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு போனி ஃபீல் இருக்கும். Okay, so you have to slide your hand either to the right or to the left. You will feel for the pulse. You can use these 3 fingers. This is index, middle and ring finger. Place it just you have to slide it from the trachea and feel for the carotid pulse. Okay, this is the carotid pulse. And the time la poi the peripheral pulse ella paaka kudad. You have to look for only the carotid pulse. Okay, carotid pulse evlo neram paakalam? Pulse kai vechi evlo neram paakalam? It should not be less than 5 seconds or more than 10 seconds. At least 5 seconds பார்த்தா பல்ஸ் இருக்கா இல்லையான்னு கன்ஃபார்மா உங்களுக்கு தெரியும். ஸோ அட்லீஸ்ட் 5 seconds. அது எப்படி பண்றதுன்னா you can count like 1001, 1002, 1003 at 2005 வரைக்கும் கவுண்ட் பண்ணீங்கன்னா it corresponds to 5 seconds. இந்த 5 secondsல உங்க பல்ஸ் ஃபீல் ஆயிடுச்சுன்னா பேஷண்ட்டுக்கு வந்து he might have some seizure அந்த மாதிரினா கூட இந்த மாதிரி ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ அந்த மாதிரி போர்ஷன்ல ஜஸ்ட் ஒரு ரிகவரி போர்ஷன்ல போட்டா போதும். பட் பேஷண்ட்க்கு வந்து எந்த பல்ஸுமே இல்லை அப்படின்னா you have to proceed with CPR. CPR na enna chest compressions. So where we are going to do this chest compressions, it is in the center of the chest, the lower end of the sternum. Unga nipple line irukku illaya, and center la vachittu you have to use your dominant hand and interlock with the other hand and place it in the center of chest, and you have to give the compressions to the depth of 5 centimeter. நீங்க 5 சென்டிமீட்டர் வரைக்கும் கீழே அழுத்தாதான் அது போய் ஹார்ட்டை போய் டச் பண்ணும். அப்பதான் நீங்க கொடுக்குற எஃபர்ட் it will reach the heart and it will pump the blood. Is that clear? So இத பண்ணிட்டு 30 times you have to do. The number of times is 30 times. So 1 minute la you have to do up to 100 to 120 beats per minute. இந்த கம்ப்ரெஷன் பண்ணி 30 times பண்ணதுக்கு அப்புறம் 2 rescue breaths ன்னு சொல்வாங்க. வாய் வழியா, அதாவது உங்ககிட்ட மாஸ்க் அவைலபிள் இல்லைன்னா you can go for a mouth to mouth respiration if it is going to be a relative. இல்ல உங்களால பண்ண முடியும், ரிலேட்டிவ் இல்லைனாலும் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு சின்ன கர்ச்சீஃபை வாய் மேல போட்டுட்டு you have to do this head tilt and chin lift. தலையை நல்லா இந்த மாதிரி பொசிஷன் கொண்டு வந்து மூக்க நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு you have to give the rescue breaths to the mouth over 1 second. ஓகேவா? இந்த மாதிரி twice, 2 times you have to do. பண்ணிட்டு திருப்பி அதே கம்ப்ரெஷன்ஸ். You have to continue this compressions. எவ்வளவு நேரம் வரைக்கும் இந்த compressions continue பண்ணுவீங்க அப்படின்னா until you get the help. Okay? So that is the reason as soon as you look for the response, you are calling for the code blue. And one important thing, if you don't feel okay with this rescue breaths, even the hands-on CPR can save lives. நீங்க வேற ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. இந்த compressions மட்டும் கண்டினியூஸா கொடுத்தா கூட பேஷண்ட்டை காப்பாற்ற முடியும். Why we are so much motivating for this CPR is because இந்த early CPR பண்றதுனால மட்டும் கிட்டத்தட்ட 100 பேர்ல 60 பேரை உயிர் பிழைக்க வைக்க முடியும். That is why we are so much concerned about this CPR, and we all want you to come forward and be willing to learn this and swift actly in case of difficult situations which happens at home or anywhere else. Okay, is that clear? So the steps will be பண்ணீங்கன்னா அந்த மாதிரி சான்சஸ் கிடையாது. ஸோ நீங்க இந்த அளவுக்கு நீங்க கம்ப்ரெஷன்ஸ் கொடுக்கும்போது there will be chances of breaking of ribs. அது வந்து வராம இருக்கிறதுக்காக தான் நம்ம we are concentrating on this CPR technique. ஒரு 5 centimeter பண்ணும்போது usually the rib will not break. So you need not think about that, and we are saving a life. That is more important. நெஞ்சில குத்துற மாதிரிலாம் காட்றாங்க, குத்தலாம் அதெல்லாம். Sir, this is a proper technique which we have showed already. I think you can follow this. Thank you. கையில பார்க்க கூடாது. Sir, பல்ஸ் யா கையில பார்க்க கூடாது, கழுத்துல பார்க்க கூடாது. Sir, this is the main carotid pulse. இங்க மத்த இடத்துல எல்லாம் you cannot feel it fast.
That is the reason we are concentrating on this carotid pulse. Thank you. Any questions?